குத்து விளக்கேறிய கொட்டூக்கல் கட்டில் மேல் குத்து விளக்கேறிய கொட்டூக்கல் கட்டில் மேல் மேத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி குத்து விளக்கேறிய கொட்டூக்கல் கட்டில் மேல் மேத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பிள்ளை கொங்கை மேல் கொத்தலர் பூங்குழல் நப்பிள்ளை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பவாய் திறவாய் கொத்தலர் பூங்குழல் நப்பிள்ளை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பவாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழவோட்டாய் காண் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழவோட்டாய் காண் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயான் தத்துவமன்று தகவலோரெம் பாவாய் தத்துவமன்று தகவலோரெம் பாவாய். பிராட்டியை முன்னிட்டு கொண்டு புருஷகார பாசுரங்களாக அமைந்த பாசுரங்கள் திருப்பாவியின் 18, 19, 20 பாசுரங்கள். கீழ்ப்பாசுரத்தில் செந்தாமரை கையால் சீரார் வழி ஒலிப்ப வந்து திறவாய் என்று நப்பின்னை பிராட்டியை பிரார்த்தித்தும் கதவு திறக்கவில்லை. ஆண்டாளின் அழைப்பை கேட்டு நப்பின்னை கதவை திறக்க முற்பட தன்னுடைய அடியார்களுக்கு இவள் ஏன் கதவை திறக்க வேண்டும் என்று அவளை எழுந்திருக்க விடவில்லையாம் கண்ணன். அவனும் வாய் திறவாததால் மீண்டும் நப்பின்னையிடம் நீ செய்வது தத்துவம் அன்று என்கிறாள் ஆண்டாள். கண்ணன் நப்பின்னையிடம் தோற்றுவிட்டு அவளது காதலில் தோற்றுவிட்டு அவளுடைய கட்டுக்குள் அடங்கியிருப்பதை கண்டார்கள் ஆய்ச்சியர்கள். ஆய்ச்சியர்கள் அந்த படுக்கை அறை எப்படி இருக்கிறது என்று கூறுகிறார்கள். எப்படி இருக்கிறது அந்த பள்ளி அறை? ஆண்டாள் குத்து விளக்கேறிய கொட்டூக்கல் கட்டில் மேல் மேத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பவாய் திறவாய் என்று அந்த பள்ளி அறையை வர்ணித்து மலர் மார்பா வாய் திறவாய் என்று பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள். குத்து விளக்கு என்பது குத்து என்றால் நிலை என்று அர்த்தம், நிலையாக என்று அர்த்தம். குத்து விளக்கு நிலையாக ஸ்திரமாக எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு என்று அர்த்தம். விளக்கு என்பது நாமாவளி மாதிரி. எவ்வளவோ ஜென்மங்களில் செய்த பாபங்கள் என்ற இருட்டை எல்லாம் கேசவா என்ற ஒரு நாமத்தை சொன்னாலே போய்விடும் என்கிறார் ஆழ்வார். அறையின் 4 பக்கங்களிலும் குத்து விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. பெரிய பெரிய யானைகளுடைய தந்தங்களால் செய்யப்பட்ட கால்களை உடைய கட்டில் போடப்பட்டிருக்கிறது. கட்டில் கால்களில் ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கட்டிலின் மேல் மென்மையான பஞ்சசயனம். பஞ்சசயனம் என்பது அழகு, குளிர்ச்சி, மென்மை, பரிமளம், வெண்மை என்ற 5 தன்மைகள் பொருந்தினது என்றும், தளிர், மலர், பட்டு, பஞ்சு, மென்மை என்ற 5 தன்மைகள் பொருந்தியது என்றும் கூறப்படுகிறது.
அப்படிப்பட்ட மென்மையான மெத்தையில் கண்ணன் படுத்து கொண்டிருக்கிறான். எப்படி படுத்து கொண்டிருக்கிறான்? கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா என்கிறாள் ஆண்டாள். கொத்து கொத்தாக மலர்ந்திருக்கின்ற புஷ்பங்களை சூட்டி கொண்டிருக்கிற அழகான மிருதுவான கருமையான குழல்களை கொண்ட நப்பின்னை என்கிறாள். இந்த நப்பின்னை என்பவள் யார்? யசோதியின் உடன் பிறந்தவனான கும்பனின் நல்ல பிள்ளை நப்பின்னை. அந்த நப்பின்னையின் கொங்கை மேல் மார்பின் மேல் படுத்து இருக்கிறான் அந்த மலர் மார்பன் என்கிறாள் ஆண்டாள். அதாவது அவர்கள் இருவரும் எப்பேற்பட்ட போகத்தில் இருந்தார்கள் என்பதை விவரிக்கிறாள். அப்படி அந்த நப்பின்னையுடன் துயில்கின்ற பறந்து மலர்ந்த அகன்ற மார்பை உடையவனே அலர்மேல் மங்கை உரை மலர் மார்பா என்று அப்படிப்பட்ட கண்ணனே வாய் திறவாய் என்று கண்ணனை அழைக்கிறார். பதில் இல்லை. நீங்கள் இருவரும் ஆசிரித்தர்களை ரட்சிப்பதற்கு அவதரித்தவர்கள் தானே. தேசகால காரியம் முதலியவற்றை யோசிக்காமல் இவ்வாறு செய்வது சரியல்ல. மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஓட்டாய்கான் என்று நப்பின்னியின் கண்களின் அழகை வர்ணிக்கிறாள். அதாவது அந்த கண்கள் பங்கைய கண்ணான கண்ணனின் கண்களோடு ஒத்து இருக்கிறதாம். அதாவது பகவானின் கண்ணழகை பற்றி பங்கைய கண்ணன் என்கோ பவளவாய் செவ்வாய் என்றோ எப்பொழுதும் தொழுது கொண்டு இருக்கும் அடியார்களை கண்குளிர பார்த்து அருள் வெள்ளத்தையே பொழியும் அப்போதே மலர்ந்த சிவந்த தாமரை புஷ்பம் போன்ற திருக்கண்களை உடையவன் என்றும், ஆண்டாள் என் அரங்கத்தின் அமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல்ல பூ அழகர் என்று அவளும் அவனது கண்ணையே அவ்வளவு அழகான கண்கள் என்று வர்ணிக்கிறாள். அவன் பங்கைய கண்ணன், அரவிந்த லோச்சனன். அவனுக்கு ஏற்றபடி அழகான அகன்று விரிந்த மை தீட்டிய கண்களை உடையவளே, புருஷகாரமாக உன்னை அண்டித்தானே வந்திருக்கிறோம். நாங்கள் வந்திருக்கிற விஷயத்தை அவனிடம் சொன்னாயா? எங்களுக்காக அவனிடம் சிபாரிசு செய்யாமல் நீயே அவனை எங்களிடம் வரவிட்டாமல் தடுக்கிறாயே. நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் என்று உனது மணாளனான கணவனான கண்ணனை இத்தனை நேரம் தூங்க விடுவாயா? இது அழகல்ல. எத்தனையேலும் பிரிவாற்றுக்கில்லாயால் உனக்கு எப்படி அவனை விட்டு பிரிய முடியாதோ அதேபோல் எங்களுக்கும் அவனை விட்டு பிரிந்திருக்க முடியாது. அவன் அனைவருக்கும் அனைத்து அடியார்களுக்கும் பொதுவானவன். அவன் துயில் எழவில்லை, வாய் திறக்கவில்லை. அவனுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியவளே நீதானே. நீயே இப்படி இருக்கிறாளே, இது தத்துவம் அன்று. இது உனது சுபாவத்திற்கும் சொரூபத்திற்கும் ஏற்றதல்ல என்று கூறி, ஹே மலர்மார்பா, நீ செய்வதும் தத்துவம் என்று சரியல்ல. அம்மா நப்பின்னையே, கருணாமூர்த்தியான எல்லோருக்கும் எளியவனான அவனை எங்களது மார்கழி நோன்புக்கு வரவொட்டாமல் அவனை நெருக்கி கொண்டு இருப்பது தத்துவம் என்று சரியல்ல என்று கூறி, நாம் எல்லோரும் பகவானுக்கு தாசர்கள், பகவானுக்கு ஆட்பட்டவர்கள். அவனும் பொது சொத்து. ஆதலால் நப்பின்னை பிராட்டியே, நாங்கள் கிருஷ்ணனை தரிசிக்க வேண்டும். ஆகவே கதவை திறந்துவிட்டு கிருஷ்ணானுபவத்தை எங்களுக்கு சிறிது நேரம் கொடு என்கிறாள் ஆண்டாள் என்பதே இந்த பாசுரம். அடுத்த பாசுரத்தில் நப்பின்னை என்ன செய்கிறாள், என்ன பதில் உரைக்கிறாள், கண்ணன் என்ன செய்தான் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.